ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பூல் சுக் மாஃப் அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் காமெடி படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணு கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனாலும் போலீஸ் கிட்ட மாட்டி ரெண்டு பேர்த்தோட குடும்பத்தினர்களுக்கும் இவங்களோட காதல் விஷயம் தெரிய வந்துருதுங்க. ஹீரோனுடைய அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாரு. இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் நீ நிறைவேற்றிட்ட அப்படின்னா கண்டிப்பா என் பொண்ணு உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். அப்படி உன்னால அந்த கண்டிஷனை நிறைவேற்ற முடியலன்னா வேற ஒரு பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த கண்டிஷனை நிறைவேற்றுறதுக்காக இவர் கஷ்டப்படுறாரு. ஆனா அவருக்கு மேல சிவபெருமான் இவருக்கு ஒரு கண்டிஷனை போட்டாருங்க. அந்த கண்டிஷன்ல இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே சமயம் ஃபீல் குட்டாவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு ரஞ்சன், ஹீரோனுடைய பேரு டில்தி. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு முடிவெடுத்து ராத்திரியா தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ எதுக்காக இப்படி அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, எனக்கு என்னோட அப்பா நான் ரொம்ப பிடிக்கும், என்னோட அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாருன்னா என்ன பண்றது, என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது, அதனால வண்டியை நிப்பாட்டு, வண்டியை திருப்பு, நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல, நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி ஹீரோ சொல்றாருங்க. நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே. இப்ப கடைசி நேரத்தில் இப்படி திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றேன். நான் திரும்ப வீட்டுக்கு போனேன்னா எங்க வீட்டுல எனக்கு கொன்னே போட்டுருவாங்க, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்குதுங்க. நடுராத்திரி நடு ரோடு இவங்க ரெண்டு பேரும் அந்த வண்டிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்த ஒரு கான்ஸ்டபிள் வண்டிக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோடுன்னு கூட பார்க்காம, அதுவும் பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம ரொமான்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, இவன் என்னோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் சொல்றாரு. ஆனா இந்த கான்ஸ்டபிளுக்கு டவுட் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஹீரோனை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டர் படிக்கிறதுக்கே திணறிட்டு இருக்கும் போது பட் ஹீரோ சொல்லிடுறாரு, சார் அந்த லெட்டரில் இருக்கிறத நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்க சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் கிட்னாப்லாம் பண்ணிட்டு போல, எங்கள் ரெண்டு பேர்த்தோட விருப்பத்தோட நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டை விட்டு ஓடி போனோம் அப்படின்னு சொல்ல, உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்க 25 அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வீட்டுக்கு போகணும் அப்படின்றாரு, ஹீரோயின் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கல்யாணம் பண்ணணுன்றாரு, ஹீரோயின் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணணுமா இல்லை வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டேஷனுக்கு வெளியில ரெண்டு பேர்த்தோட குடும்பத்தினர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ரெண்டு தரப்பினர்களும் சண்டை வேற போட்டுக்கிறாங்க. எல்லாம் ஓம் பையனால வந்ததுதான் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் ஓம் பொண்ணுனால வந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இந்த கான்ஸ்டபிள் வந்து உங்களை எல்லாம் உள்ள கூப்பிடுறாரு, இன்ஸ்பெக்டர் வாங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் உள்ள போறாங்க. உள்ள வந்துட்டு இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பையனை அரெஸ்ட் பண்ணுங்க, இந்த பையனால தான் என் பொண்ணு இந்த மாதிரி வெளியில போனா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க, உங்க பொண்ணு தான் என் பையனை வெளியில கூட்டிட்டு போனா, உங்க பொண்ணை தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மொத்தம் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இதை கவனிச்ச நம்ம ஹீரோ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இன்ஸ்பெக்டர் என்னதான் சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, என்னோட சஜஷன் என்னன்னா, ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் ஓடி போறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் அடல்ட்ஸும் கூட, அதனால நீங்களே பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதான் எதிர்பார்க்கிறாருங்க. ஹீரோனுடைய அப்பா இன்ஸ்பெக்டர் பேச்சை கேட்கிறேன்றாரு. ஆனா வேலைக்கே போகாத வெறும்பாயிலுக்கு எப்படி என் பொண்ணை கொடுக்க முடியும், இவன் வேலைக்கெல்லாம் போறது கிடையாது, சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சொல்றாரு, 4 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நான் எழுதி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ 4 எழுதி இருக்கலாம் இல்ல 40 கூட எழுதி இருக்கலாம், ஆனா கவர்மெண்ட் வேலை அப்படின்றது இல்ல தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணணும்னா எப்படி ஜாயின் பண்ண முடியும், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வேலையில ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஹீரோனுடைய அம்மா ஹீரோனுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க, ஆமாங்க அந்த பையனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இல்லாட்டி மறுபடியும் ஓடி போயிட்டானா நம்ம மானம் தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே 1 மாசம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்றாருங்க. பட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட 1 மாசமெல்லாம் பத்தாது, அட்லீஸ்ட் 2 வருஷமாவது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது 2 வருஷம் அப்படின்னு சொல்ல வந்ததை 2 மாசம் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு 2 மாசம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுடைய அப்பாவும் ஓகே 2 மாசம் டைம், 2 மாசத்துக்குள்ள இவன் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா என் பொண்ணை வேற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பதறி போயிடுறாரு. 2 மாசத்துக்குள்ள கவர்மெண்ட் ஜாப்ல எப்படி ஜாயின் பண்ண முடியும், நான் 2 வருஷம் தானே சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு, எங்க அப்பா டைம் கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசரும் அவர் சொன்னதை கேட்டு நடந்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, கேஸ் சிலிண்டர் கூட 2 மாசம் முழுசா வராது, அப்படி இருக்கும்போது எப்படி சார் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவரு கேட்கிறாருங்க. ஆனா ரெண்டு குடும்பத்தினர்களும் அது ஓம்பாடுப்பா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ மாடி மேல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 மாசத்துல கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணுனா எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ரேண்டமான டாபிக்ஸை பத்தி எல்லாம் பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நானே இங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், 2 மாசத்துல கவர்மெண்ட் வேலையோட வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க, எப்படி ஜாயின் பண்றது, அதுக்கு ஒரு
ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா அவரோட தங்கச்சியை வர சொல்றாரு. தங்கச்சி பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பையன் கூட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கான். அம்மா சத்தம் போடவும் பட்டுன்னு ரூமை விட்டு வெளியில வந்துடுறா. தங்கச்சி ஒரு பையன் கூட கமிட் ஆயிட்டா, அவ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கா அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுதுங்க. மாடிக்கு வந்த தங்கச்சி கிட்ட அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவெல்லாம் எங்க ஹெல்ப் பண்ண போறா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறாருங்க. அப்ப ஹீரோடைய தங்கச்சி சொல்றா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை வாங்கி தரதுக்குன்னு என்னோட சர்க்கிள்ல ஒரு பையன் இருக்கான், அவன் மூலமா உனக்கு உதவி செய்யலாம்னு நான் நினைச்சேன், ஆனா உனக்கு தான் என்னோட உதவி தேவையில்லை போலயே அப்படின்ற மாதிரி சொல்ல, என் செல்ல தங்கச்சி இல்ல, இங்க வா, நீ எவ்வளவு அழகா இருக்க, அப்பா இவளுக்கு முதல் ஃபுட்டு கொடுங்கப்பா அப்படி இப்படின்னு தாஜா பிடிச்சி அந்த பையனை என்ன மீட் பண்ண வைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. அடுத்த நாள் சொன்ன மாதிரியே அந்த பையனை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த பையன் தான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டு போல. அவன் பாத்தீங்கன்னா கச்சோரியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறானே தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். இவன் என்ன தின்னுக்கிட்டே இருக்கிறான், எதுவுமே சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு ஹீரோ கேட்க, 2 மாசத்துல கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்றது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது, கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்ல, அட பாவி இதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ கச்சோரியை வாங்கி சாப்பிட்டியா, இது எங்களுக்கே தெரியாதா, சாப்பிட்டதுக்கெல்லாம் நீயே பே பண்ணிரு அப்படின்னு சொல்லி தங்கச்சியும் பிடிச்சி திட்டி விட்டுறாரு. உன்னால இன்னைக்கு டே ஃபுல்லா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தங்கச்சிக்கு கோவம் வந்து அந்த பையனை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாரு. அதே சமயம் அவங்க அண்ணனையும் திட்டுறாரு. கவர்மெண்ட் வேலை அப்படின்றது அவ்வளோ ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது, அதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவங்களோட சண்டையில ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அந்த பையன் ஏதோ சொல்ல வரான், என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு. அந்த பையன் சொல்றான், ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, பகவான், அவர்கிட்ட போனோம்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கடவுளே எங்க வாழ்க்கையில விளையாடிட்டு தானே இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, நீங்க சொல்ற பகவான் கிடையாதுங்க, பகவான் தாஸ் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஃபைனலி இந்த பகவான் தாஸ் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றாங்க. அந்த நபர் சொல்றாருங்க, ஆல்ரெடி இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 15 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. உடனே இவங்க எல்லாம் சொல்றாங்க, லவ் மேட்ரு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லவ் மேட்டர் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு வேற ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க எதுக்காக இவரை கூட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே சொல்றாங்க. 2 மாசத்துல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா மட்டும்தான் இவரு அவர் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லனா அவர் காதலிச்ச பொண்ணை வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை புரிஞ்சுக்கிட்ட பகவான் தாஸ் பாத்தீங்கன்னா வேலையை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம், ஆனா ஒரு 6 லட்ச ரூபாய் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்குரிய சந்தோஷம், வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 6 லட்ச ரூபாய் நமக்கு தந்துருவாங்களா, ரொம்ப சந்தோஷங்க, நான் அந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அரே பைத்தியக்கார் என்ன பேசிட்டு இருக்க, நீ வேலையில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீ தான் 6 லட்ச ரூபாய் பணம் தரணும், ஃபர்ஸ்ட் 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும், அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது அவ்வளோ காசு செலவாகுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர ஷாக்கா வராருங்க. சரி உன்னால அந்த பணத்தை ரெடி பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, கோச்சிங் சென்டர் இருக்கு, அந்த கோச்சிங் சென்டர்ல ஒரு 2000 ரூபாய் பே பண்ணி கோச்சிங் எடுத்துக்கோ, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுது, 4 வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை தொடர்ந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பியூன் வேலை கிடைக்கும் அப்படிங்கும்போது, எது இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பியூன் வேலை தான் கிடைக்குமா, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நான் சொன்ன அமௌண்ட்டை எனக்கு கொடு, உடனடியாக உனக்கு நல்ல வேலையவே கவர்மெண்ட்ல வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த பகவான் தாஸ் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணணும்னா 6 லட்ச ரூபாய் பணம் கொடுக்க சொல்றாங்க, அட்வான்ஸா ஒரு 2 லட்ச ரூபாயை உடனடியாக கொடுக்க சொல்றாங்க, என்கிட்ட பணம் இல்லை என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன கல்யாணம் பண்ணினா என்னோட அப்பா டவுரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் டவுரிக்கு எகெயின்ஸ்டான ஒரு ஆளு, உனக்காக அது உங்க அப்பா கொடுக்கறது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ 2 லட்ச ரூபாய் பணம் வேணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வருதுங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேலை விஷயத்துல நான் எப்போ என்ன கேட்டாலும் ட்ரை பண்றேனே சொல்லிட்டு இருக்கேன், இப்படி 2 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன வேற யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மார்க்கெட் பக்கம் போறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, ஹீரோ அவங்க அம்மாவோட நெக்லஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் தப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ ஒன்று பண்ணு, போய் உன்னோட அம்மாவோட நெக்லஸ் எடுத்துட்டு அப்படிங்கும்போது, அது கண்டிப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. இதை போய் வித்து இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா நம்மளோட கல்யாணமே நின்று போயிடும் அப்படிங்கும்போது, இதை யாரை விற்கிறேன்னு சொன்னா ஜஸ்ட் அடகுதான் வைக்கிறோம், சீக்கிரமா மீட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த நகையை அடகு வைக்கிறதுக்காக போறாங்க. இந்த நகைக்கு எவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு கேட்க, ஒரு 2 லட்ச ரூபாய் அப்படின்னு ஹீரோ கையை காட்டுறாருங்க. ஆனா ஹீரோன் ஒரு 3 லட்ச ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவ்வளோ எல்லாம் வேண்டாம், 2 லட்ச ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பணத்தை வாங்கிக்கிறாருங்க. இப்போ ஹீரோயின் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து பெட்லயே எழுப்புறாங்க. என்னடா நீங்க வந்து எழுப்புறீங்க அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடி அப்படிங்கும்போது, தண்ணியெல்லாம் வேண்டாம் டீ வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல ஃபர்ஸ்ட் நீ தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பகவான் கிட்ட நம்ம கொண்டு போய் பணம் கொடுத்தோம் இல்லையா, அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் எஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுதுங்க. முன்னாடியே இந்த பகவான் தாஸ் தங்கியிருந்த இடத்துக்கு அடிச்சு புடிச்சு ஹீரோ ஓட்டுறாருங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம், அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டே கிளம்பிட்டாரு போல. இவரும் கத்துன்னு கத்துறாரு, ஆனா கொடுத்த பணம் எல்லாமே போச்சுங்க. இப்ப ஹீரோனை மீட் பண்றாரு, ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, காசும் போச்சு, வேலையும் போச்சு, அம்மாவோட நெக்லஸும் போச்சு, இனி உன்கிட்ட டைமும் கிடையாது, நம்ம 2 பேரும் ஓடி போயும் கல்யாணம் பண்ண முடியாது, அவ்வளவுதான் எல்லாம் போச்சு, நான் கொஞ்ச நாள்ல லெட்டர் அனுப்புறேன், அதாவது இந்த வெட்டிங் கார்டு அனுப்புறேன், நீ கல்யாணத்துக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ ரொம்ப சோகமா கச்சோரி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ ஒருத்தர் லட்டு கொண்டாந்து கொடுப்பாரு. ஏங்க கச்சோரி தான் கேட்டோம், நீங்க லட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, கச்சோரி பின்னாடி
வரும், லட்டு வந்து என்னோட ஹாப்பினஸுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அந்த நபருடைய மருமக பிரெக்னென்ட் ஆகணும், அப்படி பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா நான் மொட்டை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வேண்டி இருக்கிறாராம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஏங்க உங்க மருமக பிரெக்னென்ட் ஆகல அப்படின்னா உங்க மகனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எந்த பலனும் இல்லை, அதனால தான் கடவுள்கிட்ட இப்படி ஒரு வேண்டுதலை வச்சிருக்கிறேன், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ கிட்ட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்த சொல்றாங்க. பேசாம நீயும் கடவுள்கிட்ட போய் ஒரு வேண்டுதலை வை, அந்த வேண்டுதலை நிறைவேற்று, கண்டிப்பாக உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி ஒரு பகவானை நம்பி ஏமாந்தது பத்தாதா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு கடைசியில் தனியாலாவே சிவபெருமானை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாருங்க. கடவுள்கிட்ட எனக்கு சீக்கிரமாவே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அப்படி கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைச்சதுன்னா நான் மொட்டை அடிக்கிறேன், இல்ல நான் மொட்டை அடிச்சேன்னா அது நல்லா இருக்காது, அதனால வேற வேண்டுதல் வச்சுக்கலாம் அப்படின்னு உடனே வேண்டுதலை மாத்துறாருங்க. எனக்கு மட்டும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அப்படின்னா 16 மண்டே வந்து நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல 16 மண்டே விரதம் இருந்து பொண்ணுங்க நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னு தானே வேண்டுவாங்க, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட வேண்டுதலை மாத்துறாருங்க. டியர் மகாதேவ், எனக்கு மட்டும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அப்படின்னா நான் பிரம்மச்சாரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ நம்ம தப்பா வேண்டுதலை வைக்கிறோம்னு நினைக்கிறேன், நமக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்றதே கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு நிமிஷம் இருங்க மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து, இன்னும் எவ்வளவு நேரம் தான்ப்பா ப்ரேயர் பண்ணிட்டு இருப்ப, பின்னாடி அத்தனை பேர் லைன்ல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதோ வந்துடுற மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்துடுறாருங்க. ப்ராப்பரா இவர் கடவுள் கிட்ட வேண்டுதலை வைக்கவே இல்லை. அப்ப அந்த கோயில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற சாமியார் கிட்ட போயிட்டு, கடவுள் ஃபாஸ்டா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இது என்னப்பா புதுக்கதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 101 ரூபா பணத்தை வை அப்படின்னு சொல்ல, 101 ரூபா பணத்தை வச்சா கடவுள் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்க, அது என்னுடைய ஃபீஸ் பா அப்படின்னு சொல்ல, ஒரு 100 ரூபாய் தட்டில் வச்சுட்டு 1 ரூபாய் நான் யூபிஐ பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ இப்போ அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, கோயிலுக்கு வெளியில பால் கிடைக்கும், அந்த பாலை வாங்கிட்டு வந்து சிவபெருமானுக்கு ஓப்பன் ஹார்ட்டோட நீங்க பூஜை பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்புறாருங்க. இப்போ ஹீரோ வீட்டில் ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ ஹீரோடைய அம்மா வந்து சொல்றாங்க, அவங்க வீட்டில் இந்த ஊர்கா பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இந்த ஊர்கா பண்றது அப்படின்றது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது, ஏகப்பட்ட வேலை இருக்கு, அந்த வேலையெல்லாம் பண்ணி ஒரு ப்ராடக்டாக நம்ம கொண்டு வருவோம், ஒரு சின்ன ட்ராப் தண்ணி அதில் பட்டா கூட எல்லாமே கெட்டு போயிடும், பிஸ்னஸில் பெரிய லாஸ் வந்துடும், ஸோ இது எல்லாத்தையுமே கடந்து தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்பா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்ற மாதிரி அம்மா ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருதுங்க. யாருன்னு பார்த்தா இந்த பகவான் தாஸ் தான் கால் பண்ணியிருக்கிறாரு. உன் பேர் தான் பகவான் தாஸ், மற்றபடி நீ டீமன்ரா, என்னோட காசையெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நான் உன் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டேனா, உன்னோட வேலை விஷயமா தான் லக்னோக்கு போயிருந்தேன், உன்னோட வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உனக்கு இமெயிலாம் வந்திருக்கும், செக் பண்ணி பாரு, பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரே கொண்டாட்டங்க. இவர் நினைச்ச மாதிரியே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோன் ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனோட வீட்டுக்கு விஷயம் தெரிய வருது, ஹீரோக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனா ஹீரோனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால இந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, சப்போஸ் நீங்க இந்த பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இந்த பையன் மற்றும் இந்த பையனோட குடும்பத்தையே நான் நாசம் பண்ணிடுவேன், அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃபேமிலியும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அங்கிருந்து அமுச்சு வச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஹீரோனை பொண்ணு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுங்க. அப்போ ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து எந்த டேட் வந்து நல்லா இருக்கோ அந்த டேட்ல ஹீரோக்கான கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அப்பதான் சாமியார் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாருங்க. இந்த மாதம் 30ஆம் தேதியை விட்டா அடுத்த வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு டேட்டே கிடையாது அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்லிடுறாரு, இந்த மாதம் 30ஆம் தேதியே ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு நாளை இவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் இவங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம், ஹீரோனுடைய அப்பா மைண்ட் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டையே ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஹீரோ கேட்டுக்கிட்ட மாதிரியே அந்த டேட்டையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் செலிப்ரேஷன்ல எல்லாம் ஈடுபடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில சடங்கெல்லாம் நடக்கும் இல்லையா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இவங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்குதுங்க. ராத்திரி நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்கள்லாம் சேஞ்ச் ஆயிடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படி மட்டும் நீ சேஞ்ச் ஆயிட்டேன்னா நடக்கிறதே வேற பார்த்துக்கோ அப்படிங்கும்போது ஹீரோவும் அப்படியே ஃபன்னியாக பேசிட்டு ராத்திரி ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹீரோ போய் படுத்து தூங்கிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சு வீட்டை விட்டு வெளியில வந்தா நேற்று நடந்துச்சு இல்லையா, அது அப்படியே ரிப்பீட்டடாக இவருக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. அதாவது 30ஆம் தேதி கல்யாணம், 29ஆம் தேதி இந்த வீட்டில் நடக்கக்கூடிய சடங்குகள் எல்லாமே நடந்திருக்குது. நேற்று தானே இதெல்லாமே நடந்து முடிஞ்சுது, மறுபடியும் அதே மாதிரி அதே ட்ரெஸ்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்களே, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாத்திட்டையும் கேட்குறாரு. ஆனால் யாருக்குமே இது
இது புரியலங்க. அங்க பாத்தீங்கன்னா மஞ்சள்லாம் கலக்கிட்டு இருக்காங்க. என்னமா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன் முகத்துல எல்லாம் மஞ்சள்லாம் பூசி விளையாடுவோம்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா நேத்து தானமா இதெல்லாம் பண்ணீங்க, இன்னைக்கு எதுக்குமா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, நேத்து பண்ணமா, இன்னைக்கு தானே பண்றோம், இன்னைக்கு தானே 29ஆம் தேதி அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு 29ஆம் தேதி இல்லமா 30ஆம் தேதி, இன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இன்னும் இவன் உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாக்குறாங்க. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் புரியுது, 29ஆம் தேதி ஹீரோக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இருங்க நான் போன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள போய் போன் எடுத்துட்டு வெளியில வர்றாருங்க. அங்க டெக்கரேஷன்ல ஈடுபட்டு இருக்கிற ஒரு நபர் அங்க இருக்கக்கூடிய பாட்டை தெரியாதனமா தட்டி விட்டுறாரு. ஹீரோக்கு ஜஸ்ட் மிஸ்ல அது கீழே விழுந்து உடையுதுங்க. பார்த்து வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரியே அவரை திட்டிட்டு எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேலண்டர்ல போயிட்டு 29ஆம் தேதி அடிச்சு விடுறாரு. இல்ல நேத்து தான் இதெல்லாமே நடந்தது, மறுபடியும் இது நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. உண்மையிலேயே இன்னைக்கு 29ஆம் தேதி அப்படின்ட்டு. ஆமா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மார்க்கெட் பக்கம் போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு கேட்க எல்லாரும் 29ஆம் தேதின்னு சொல்றாங்க. ஓகே நமக்கு தான் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மாட்டுச்சாணியை மிதிச்சிடுறாரு. அங்க இருக்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா இது நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. இனிமேல் உன்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்லாவே நடக்கும். சரி நாளைக்கு நீ கல்யாணம் ஆயிருவ, எங்களுக்கெல்லாம் பேச்சுலர் பார்ட்டியை நீ அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, பேச்சுலர் பார்ட்டியா, இதை பத்தி எனக்கு தோணவே இல்லை பாத்தியா, சரி எல்லாருமே வந்துருங்க பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு பயங்கரமா பார்ட்டி கொண்டாடுறாருங்க. பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு இவர் வீட்டுல வந்து படுத்துறாருங்க. அடுத்த நாள் காலையில கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சு பார்த்தா இவருக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. நேத்து 29ஆம் தேதி கேலண்டர்ல அடிச்சு வச்சிருந்தாரு இல்லையா, அது ரொம்பவே நார்மலா இருக்குது, அதுல எந்த ஒரு கிறுக்கல் கூட கிடையாது. வெளியில வந்து பார்த்தா அதே 29ஆம் தேதி இவருக்கு ரிப்பீட் ஆகுதுங்க. நேத்து நடந்த எல்லா விஷயமுமே ஒண்ணு விடாம எல்லாமே நடக்குது. ஹீரோ தனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு. ஆனா யாருமே பாத்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. சரி ஒரு விஷயம் நடக்க போறதே எனக்கு முன்கூட்டியே தெரியும், கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பாட்டு வந்து கீழே விழுகும் பாருங்க, எல்லோரும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது விழுகவே இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டெக்கரேஷன் பண்றவரோட கைப்பட்டு அந்த பாட்டு கீழே விழுந்து உடையுது. பாத்தீங்களா நான் விழுந்து உடையும் சொன்னேன்ல, சொன்ன மாதிரியே விழுந்து உடஞ்சது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டெக்கரேஷன் பண்ணவர் சாரிங்க தெரியாம கைப்பற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சூப்பரா மேஜிக் எல்லாம் பண்றடா அப்படின்ற மாதிரி ஹீரோவை வீட்டில் இருக்கிறவங்க கலாய்க்கு தான் செய்யறாங்க. இவனுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் கிட்டையும் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவருடைய மருமக பிரெக்னென்ட் ஆகணும், அப்படி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா நான் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்டி இருந்தார் இல்லையா. ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் சிவபெருமான் கிட்ட சொன்ன மாதிரியே மொட்டை அடிச்சுட்டதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ உணர்றாரு, இது எல்லாமே கடவுளுடைய விளையாட்டு தான் போல, அதனால தான் நம்ம 29ஆம் தேதியிலேயே மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வராங்க. மெஹந்தி செரிமானி நடந்துட்டு இருக்கும் போதே நான் பாட்டுக்கு எழுந்து வந்துட்டேன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்றாரு நான் 29ஆம் தேதியிலேயே ஸ்டக் ஆயிட்டேன், எனக்கு அடுத்த நாள் வரவே மாட்டேது, நடந்ததே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல, என்ன உளறிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா ஹீரோடைய மனநிலையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும், சாப்பாடு கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக போறாருங்க. சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் நடந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்புறம் ராத்திரி போய் படுத்து தூங்குறாருங்க. அடுத்த நாள் காலையில கண்முழிக்கிறாரு. பார்த்தா அதே 29ஆம் தேதி தான் கண்முழிக்கிறாரு. அவரோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்ததோ அது திரும்பவும் அப்படியே நடக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனா எல்லாருக்குமே அந்த ஒரு நாள் புதிய நாளா தாங்க இருக்குது. ஆனா ஹீரோக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்ம 29ஆம் தேதியிலேயே ஸ்டக் ஆயிட்டோம் அப்படின்றது தெளிவா தெரியுது. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பண்ணி போர் அடிச்சு போயிடும் இல்லையா. அதாவது அந்த மஞ்சள்லாம் ஹீரோட முகத்துல பூசி விளையாடுவாங்க இல்லையா, அந்த கேம் ஒரு டைம் விளையாடும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், 2 டைம் விளையாடும் போது ஹாப்பியா இருக்கும். இதுவே திரும்ப திரும்ப நடக்கிறதுனால போர் அடிச்சு போய் இவர் பாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மஞ்சள்லாம் எடுத்து தன்னோட தலையில ஊத்திக்கிட்டு போதும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவன் என்ன பைத்தியம் முடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோடைய தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறத இவர் பார்த்துடுறாரு. தங்கச்சியை பிடிச்சி பயங்கரமா மிரட்டுறாரு. அந்த பையனை அடிக்கிறதுக்காக போறாரு. அந்த பையன் ஹீரோ கிட்ட அடி வாங்க முடியாம மாடியில இருந்து கீழே குதிச்சு ஒரே ஓட்டமா ஓடிடுவான். அதுக்கப்புறம் இவர் மார்க்கெட்டுக்கு போறது, சாணியை மிதிக்கிறது, அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்றது, நம்ம ஹீரோயின் மெஹந்தி செரிமானியில இருந்து பாதிலேயே ஓடி வருது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்குது. இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அறுத்து போச்சுங்க. அப்போதான் ஹீரோக்கு அந்த கோயிலில் இருந்த சாமியாரை பற்றின தாட்டு வருது. உடனடியாக நடுராத்திரி அந்த சாமியாரை போய் எழுப்புறாரு. என்ன ஞாபகம் இருக்கா அன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசிட்டு போனேனே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு, நான் திரும்ப ஒரே நாளில் கண்முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சாமியாருக்கு சரி ஓகே ஒரு 101 ரூபா பணம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, 101 ரூபா பணம் கொடுத்தா சரியாயிருமா அப்படின்னு கேட்க, அது என்னோட ஃபீஸு அப்படின்னு சொல்ல, சரி 100 ரூபா பணமா தரேன், 1 ரூபாய் யூபிஐ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்யூஷன் கேட்குறாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ யாரோருத்தரோட மனதை கஷ்டப்படுத்தியிருப்ப. ஸோ நீ யார் மனசையெல்லாம் கஷ்டப்படுத்தினியோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணினீன்னா உன்னோட வாழ்க்கை பழைய நிலைமைக்கு திரும்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் யார் யாரெல்லாம் அவரோட வாழ்க்கையில் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரோ அவங்க கிட்டலாம் நல்லபடியாக பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறாருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டெய்லர் வந்து இவருக்கு ட்ரெஸ் கொண்டாந்து கொடுப்பாரு. அந்த டெய்லரை இவர் பயங்கரமாக திட்டியிருப்பாரு. ஆனால் அந்த டெய்லர் திட்டாமல் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அவங்க அப்பா அம்மா கிட்ட நல்லபடியாக பேசுவார். தங்கச்சியை ஒரு பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையன் கிட்ட பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கடா அப்படின்ற மாதிரி இவர் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாருங்க. வீட்டுக்கு டெக்கர் பண்ண வந்தவர் அந்த பாட்டை தெரியாதனமாக தட்டி விட்டு அது கீழே விழுந்து உடஞ்சு போயிடும் இல்லையா, அவரை பிடிச்சி கண்டபடி திட்டியிருப்பாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக வேலை செய்யுங்க, ஏதாவது உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பேசி வைப்பாரு. அம்மாக்கே ஒரே சந்தோஷம், என்னடா அது நம்ம பையன் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான், இன்னைக்கு ரொம்ப சாஃப்டாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. ஸோ இவர் கூட யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ, இவர் யார்கிட்டலாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க கிட்ட எல்லாத்திட்டையுமே சாரி கேட்டு நல்ல விதமாக பேசி வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட மொத்த குடும்பத்தையும் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, நான் 29ஆம் தேதியிலே ஸ்ட்ரக் ஆகிட்டேன், என்னோட வாழ்க்கையில் 30ஆம் தேதி வரவே மாட்டேது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல குடும்பத்தினர்கள் எல்லோருமே ஹீரோ விசித்திரமாக பார்க்குறாங்க. எப்படியும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் படுத்துறாருங்க. அடுத்த நாள் கண் முழிச்சா ஹீரோட வாழ்க்கையில் 30ஆம் தேதி வரல, மறுபடியும் 29ஆம் தேதியே வருது. இந்த வாட்டி எந்த செலிப்ரேஷன்லையும் ஈடுபடாமல் நேராக ஒயின் ஷாப்புக்கு போகிறாரு. பயங்கரமாக குடிக்கிறாரு. ஃபுல் போதையில் அங்கே இருக்கக்கூடிய பாலத்து மேலே நின்றுறாருங்க. பார்த்தா இவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோ அவரை பார்த்துக்கிட்டே இருக்க பட்டுன்னு அவர் குதிச்சிட்றாரு. அவர் குதிச்சதுக்கப்புறம் இவரும் குதிச்சிட்றாருங்க. ஆனால் ஹீரோ என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த ஒரு நபரை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. யாருங்க நீங்கள் எதுக்கு இங்கே குதிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என் பிரச்சனையை நான் என்னென்னுங்க சொல்கிறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, அதுவும் வாஸ்தவம் தான், என்னை எப்படி யாரும் புரிஞ்சுக்கலையோ அதே மாதிரி தான் உன் பிரச்சனையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிறேன், உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் ஒரு வில்லேஜ்ல இருந்து வராராம். கிட்டத்தட்ட 7 வருஷமா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். ஆக்சுவலா அவங்க ஊருக்கு தண்ணியே வந்து சேர்றது கிடையாதான். கிராமத்தினர்கள் ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு எத்தனை லெட்டர் போட்டாலும் சரியா யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்களாம். அதனால இந்த நபர் ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காரு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இவர் வேலைக்கு ஜாயின் பண்ணி அவருடைய கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை கிட்டத்தட்ட 7 வருஷமா எடுத்து அதுக்கு பலனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக வந்ததா சொல்றாருங்க. கவர்மெண்ட் ஜாப் தான் உனக்கும் ப்ராப்ளமா, எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். சப்போஸ் உனக்கு அந்த வேலை கிடைச்சது அப்படின்னா சாகாம இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது, அந்த வேலை கிடைச்சதுன்னா நான் எங்க சாக போறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப என் கூட வா, எனக்கு எல்லாமே இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த பகவான் தாஸ் அப்படின்றவரை மீட் பண்றதுக்காக போறாரு. ஹீரோ, இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்குது, ஆனா கூடி சீக்கிரம் நான் பணத்தை கொடுத்துறேன், இந்த பையனுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலையை மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நபர் பாத்தீங்கன்னா அதை எப்படி நான் காசு கொடுத்து இந்த வேலையில ஜாயின் பண்ணுவேன், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கும்போது, இவன் சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், தம்பி நீ கொஞ்சம் வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த பகவான் தாஸ் அப்படின்றவர் பேசுறாருங்க. அந்த பையனுக்கு வேலையெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், ஒரு நல்ல காரணத்துக்காக தான் அந்த வேலையில போய் உட்காரணுன்றான், எப்படியாவது அவனுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் இந்த பகவான் தாஸ் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது இல்லையா, அந்த வேலை பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு போய் சேர வேண்டியது தான். அந்த பையனோட அப்ளிகேஷனை தூக்கிட்டு தான் இவங்க ஹீரோவோட அப்ளிகேஷனை வச்சு ஹீரோக்கு வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்றதுப்பா அப்படின்ற மாதிரி பகவான் தாஸ் கேட்க ஹீரோக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போறாரு. ஸோ நடந்த விஷயம் அப்படி நடக்குது. நம்ம ஹீரோன் அந்த மெஹந்தி செரிமானில இருந்து வந்துட்டு தான் சொல்றாங்க, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத, எல்லாமே எனக்கு தெரியும், ஏன்னா என்னோட வாழ்க்கையில 29ஆம் தேதி ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை புரிய வச்சு அந்த பையனுக்கு கவர்மெண்ட் ஜாபை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா, இந்த வேலை உனக்கு கிடைச்சதுனால தான் உனக்கு பொண்ணு கிடைச்சது, அப்படி இல்லைன்னா உனக்கு கல்யாணமே நடக்காது, உன் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி ஸ்ட்ரக் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னுடைய தேவையை விட அந்த பையனுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பையனுக்கு அந்த வேலை கிடைச்சதுன்னா அந்த வேலை அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. பார்த்தா இன்னைக்கு 29ஆம் தேதி தானே, அந்த பையன் இந்நேரம் பாலத்துலேருந்து குதிச்சிருப்பான், உடனடியாக போய் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எல்லோரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. கரெக்டாக இவங்க போகும்போது அவன் பாலத்துலேருந்து குதிச்சிடறான். இப்போவும் நம்ம ஹீரோ போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நபரோட பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஊரில் உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலன்னா என்ன, உனக்கு வேற ஒரு நல்ல ஜாப் வாங்கி தரேன், சவுதியில் துபாயில் நல்ல நல்ல ஜாப் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் ஒத்துக்க மாட்டேன்றான், அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ இந்த பையனோட வாழ்க்கையை எப்படியாவது செட்டில் பண்ணணும், இல்லாட்டி நாளைக்கும் 29ஆம் தேதி தான் நமக்கு வரும், இந்த பையன் சாவறதுக்கு முயற்சி பண்ணுவான், இவனோட உயிர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் அந்த பையனோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையன் இவங்களெல்லாம் உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான், எங்கள் கிராமத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி நான் மட்டும்தான், நான் அந்த அதிகாரத்தில் போய் உட்காந்தா மட்டும்தான் என் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த பையன் ரொம்ப பாவம், அந்த பையனுக்காக என்னோட வேலையை விட்டு கொடுத்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கோம், நீ ஏதாவது ஒன்று பண்ணு, இன்னும் வேணாலும்
வேணாலும் பண்ணு, ஆனால் இந்த வேலையை மட்டும் விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த 30ஆம் தேதி நமக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும், அப்படி நடக்கல அப்படின்னா நான் என்னோட உயிரை எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹீரோனை ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அடுத்த நாள் காலையில் கண் முழிச்சா மறுபடியும் 29ஆம் தேதியே வருதுங்க. ஸோ அந்த நபர் தற்கொலை பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவன் பாலத்துலேருந்து குதிச்சு மக்கள்லாம் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனோட டெட் பாடியை வெளியில் கொண்டாந்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுவாருங்க. இப்போ நம்ம ஹீரோ மனமுடிஞ்சு போய் சிவபெருமான் முன்னாடி உட்காந்துடுறாருங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கவர்மெண்ட் ஜாபை வாங்கினேன். எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் வேணுமே தவிர கவர்மெண்ட் வேலை கிடையாது. ஆனால் ஹமீதுக்கு அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும். அந்த பையனுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, அதே சமயம் என் கேர்ள் ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணுது. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாருங்க. அப்போ ஒரு சாமியார் வந்து ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை சிவபெருமான் உன்னை டெஸ்ட் பண்ணுறாரு போல, நீ முழுமையாக அவர்கிட்ட சரண்டராகு, நீ நல்லது பக்கம் ஸ்டாண்டர்டு, கண்டிப்பாக எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டு முறையாக அவர் சிவபெருமானுக்கு அங்கேருந்து பூஜை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வராருங்க. படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் கண் முழிக்கிறாரு. அடுத்த நாளும் 29ஆம் தேதி. நார்த் இந்தியாவில் மணமகனை குதிரையில் வச்சு கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ காட்டுத்தனமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாருங்க. எல்லோருமே ஒரு மாதிரி விசித்திரமாக பார்க்குறாங்க. டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்ப கோவம். ஏன்டா இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துற அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பேசுகிறாங்க, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்ட்டு. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் வேலையை விட்டுட்டான், அந்த வேலையை ஹமீதுக்கு கொடுத்துட்டான் அப்படின்ட்டு. யார் அந்த ஹமீத், எதுக்கு வேலையை விட்ட அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒன்றுமே தெரியாது இல்லையா? அவங்களுக்கு இது ஒரு ஃப்ரெஷ்ஷான டே தான். நம்ம ஹீரோக்கு தானே அது ரிப்பீட்டடாக நடந்துட்டுருக்கு. நான் போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, அதனால தான் இதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, நான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் தெரியுமா? அம்மா நகையை கொண்டாந்து அடகு வச்சேன், உனக்காக பணத்தை கொண்டாந்து கட்டுனேன், அந்த வேலையை வாங்கி தரதுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்தேன், இப்போ வேலை கிடைச்சிருச்சு, கடைசியில் அசால்ட்டாக அந்த வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்போ ஹீரோனுடைய அப்பா சொல்கிறாரு, நீ எதுக்கு அழுவணும், இவனுக்காக நீ எல்லாம் அழுவாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு இந்த பகவான் தாஸ் அப்படின்றவர் வராரு. நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் இந்த பகவான் தாஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹமீத் அப்படின்ற பையன் தன்னுடைய வில்லேஜுக்காக தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணனா, கடைசியில் அந்த வேலை இவனுக்கு கிடச்சிருச்சு. பட் இவனுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் உட்காரணும்னு நினச்சான். ஆனால் இவனுக்கு பதிலாக அந்த ஹமீதுன்ற பையன் அதில் உட்கார்ந்தான் அப்படின்னா அவங்க ஊருக்கே ஒரு பெரிய ஃபியூச்சர் உருவாகும். ஸோ அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த பகவான் தாஸ் சொல்கிறாரு. இருக்கக்கூடிய எல்லோருமே உங்களோட வாழ்க்கையை பற்றி தான் நினைக்கிறீங்க, யாரும் மற்றவங்களை பற்றி நினைக்கிறதே கிடையாது. ஸோ இவனும் இந்த நாட்டுக்காகத்தான் தியாகம் பண்ணியிருக்கிறான், இவன் மற்றவங்களுக்காக யோசிக்கிறான், இவனோட மனசுக்கே நீங்கள் வந்து பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த பகவான் தாஸ் சொல்கிறாருங்க. இப்போ ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள், நீ உன்னோட வேலையை ஹமீதுக்கு கொடுத்து ஹமீதை மட்டும் காப்பாற்ற கிடையாது, இந்த ஊரையே காப்பாற்றிருக்க, ஹியூமானிட்டியை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது உங்கள் குடும்ப விவகாரம், இதில் நல்லது கெட்டதை பற்றி நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாருங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழுகுறாங்க. இப்பேற்பட்ட ஒரு காரணத்தினால தான் நம்ம ஹீரோ அந்த வேலையை விட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாருங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய அண்ணன் வந்து, நீ பாட்டுக்கு இப்படி நடந்து போனேன்னா என்ன அர்த்தம், இந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அப்படி பார்க்குறாரு. செலவு பண்ணியாச்சுல, கல்யாணம் பண்ணிக்கோ, நீ தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அப்படியே லைட்டாக சந்தோஷம் வருது. ஸோ 2 குடும்பத்தினர்களும் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த வெட்டிங் பார்ட்டியை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ அந்த பார்ட்டி நடந்து முடியுதுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பார்ட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து தொடங்குதுங்க. என்னடா அது நடந்ததே நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ணுறாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த படத்தின் மூலமாக எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இவர் சிவபெருமான் கிட்ட போயிட்டு கசகசன்னு வேண்டுதலை வச்சார் இல்லையா, எந்த வேண்டுதலையுமே இவர் ப்ராப்பராக நிறைவேற்றவே கிடையாது. அதனால தான் சிவபெருமான் ஹீரோட வாழ்க்கையில் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட்டை வச்சு கரெக்டான பாதிக்கு கொண்டு வந்து விட்டு இருந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார் சொன்னார் இல்லையா, முழு மனதோட சிவபெருமான வேண்டு ப்ரேயர் பண்ணு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவர் ப்ராப்பராக ப்ரேயர் பண்ணி இருந்திருப்பாரு, எல்லாமே நார்மலும் ஆயிருந்திருக்குங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.